அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கிரேட் கிரியாலம் ஷோ அப்படின்ற மாதிரி ஐ வெல்கம் யூ ஆல் டு அவர் நியூ சேனல் கஜா கல்வியகம். ஆமாங்க, லாபம் போட்டு தொடங்கியாச்சு ஒரு சேனலை. அதுக்கு என்ன டேக்லைன் வச்சுருக்கோன்னா, டே பரமா படிடா. உண்மைதான், படிங்கன்னு சொன்னால் அது வந்து வேர்ட், படிடான்னு சொன்னால் எமோஷன். ஸோ வித் தட் எமோஷன் லெட் அஸ் கோ இன்டு த டாபிக். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி. ஹிஸ்ட்ரினா வரலாறு தான். ஆமாம், ஹிஸ்ட்ரினா வரலாறு தான். ஹிஸ்ட்ரினா என்ன? ஒன்றும் இல்லை, ஜியாகிரபி சேஸ் அபவுட் மேப்ஸ், ஹிஸ்ட்ரி சேஸ் அபவுட் சாப்ஸ். ஆதிகால மனிதன்ல இருந்து நேற்றை வாழ்ந்த மனிதன் வரைக்கும் அது ஹிஸ்ட்ரி தான். பதியப்பட்ட ஒன்று, எழுதப்பட்ட ஒன்று ஹிஸ்ட்ரி ஆகும். அதுக்கு முன்னாடி எழுதப்படாத எவிடன்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா அது ப்ரீ ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ். இப்படிதான் ஹிஸ்ட்ரி பதியப்பட்டிருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சப்ஜெக்ட். நம்ம பொது அறிவுக்கும் சரி, இல்லை போட்டி தேர்வுக்கும் சரி, ரெண்டுக்கும் வரலாறு ஒரு முக்கியம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அதே மாதிரி இந்த வரலாறுல தெரிஞ்சுக்கணும்னா ஒரு முக்கியமான தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மனிதனுக்கு புலிகள் போன்ற கோர பற்கள் இல்லாமல் இருக்கலாம், யானை போன்ற பெரிய தந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், பாம்பினை போன்ற கொடிய விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனிதன் அவன் அறிவின் மூலமாக பல ஆயுதங்களை படைத்துள்ளான். ஆம், அவன் நிறைய ஆயுதங்கள், அவன் உருவாக்கின கருவிகள். That's what science says. Man is nothing without his tools. What? Human or man is nothing without his tools. இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்க மொபைல் ஃபோன்ல இருந்து, செல்போன்ல இருந்து, இந்த டிவில இருந்து எல்லாமே கருவிகள். கரெக்டா? ஆயுதங்கள், கருவிகள். யோசித்து பாருங்கள், நம்ம ஆரம்பிச்ச இந்த நெருப்பும் சக்கரமலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கருவிகளால் தான் நம்ம மேற் சொன்ன எல்லா மிருகங்களையும் கட்டி ஆண்டுட்டு இருக்கோம். இந்த உலகத்தையே திசை திருப்பிட்டு இருக்கோம். இந்த உலகம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இந்த பேரண்டத்தையும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வரலாறு கருவிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எந்த மாதிரி கருவிகள்ங்க? கற்கால மனிதன் தன் கல்லை பயன்படுத்தினான். ஒன்றும் இல்லை, நம்ம குரங்கோட குரங்கா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அதாவது நீங்கள் கேட்பீங்க, நம்ம குரங்குல தான் பிறந்தோமா அப்படின்னு கேட்டால் குரங்குல வந்து நம்ம பிறக்கலை. குரங்குக்கும் நமக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருந்தாங்க. we had a common ancestor. ஸோ அந்த காமன் ஆன்செஸ்டர் வந்து மனிதன் மட்டும் கீழே இறங்கி வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவன் பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. மரங்கள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கனிகளோ காய்களோ மரத்தில் உள்ளது கிடைக்கும். ஆனால் அவன் இறங்கி வந்தால் அவன் பல மிருகங்களோட போராடணும். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி சூத்துக்கும் நாய்க்கடி வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரிங்களா? சுரிநாய்க்கட்டி வெறிநாய்க்கட்டி அடி வாங்குற சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அவன் என்ன பண்ணான், அவன் முதல் கல்லை கொண்டு எரிஞ்சான். அந்த கல் நேராக நடுமலையில் பட்டுச்சுன்னா அந்த மிருகம் சாகும். ஆனால் மிஸ் ஆனால் அடுத்து என்ன பண்ணால் அந்த கல்லை கூர்மையாக தீட்டி எரிய ஆரம்பித்தான். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாச்சு கல் மேலே படுறது. அடுத்தவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அதோட கட்டையை கட்டினான். ஏன்னா டார்கெட் மிஸ் ஆன கஷ்டம் இல்லைங்க. அவன் கட்டையை கட்டி அந்த கட்டையை கட்டினது தான் அவன் என்ன சொன்னாங்க, ஈட்டியோ கோடாரியோ உருவாச்சு. இது மிருகங்கள் பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் சாத்தியம். என்ன ஆகும், மிருகங்கள் தூரமாக இருந்தால் அவன் ஏதர் அதை அம்பு ஏதணும், இல்லைன்னா வில்லின் மூலமாக அம்பை ஏதுனா ரொம்ப தூரம் போகும். அப்புறம் கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறான், சிறிய கற்கருவிகளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தான், உணவை வேட்டையாடி வேட்டையாடி அவனுக்கு உணவு பற்றாக்குறை ஆகிற நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா அவனோட இனம் பெருகிட்டு இருக்கு. அவன் புத்தி கூர்மையால் பல கருவிகளை உருவாக்கி இனத்தை பெருக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் நிரந்தரமாக ஒரு இடத்துல தங்கணும். அப்படி ஆரம்பித்தது தான் ஆற்றுவாழ் நாகரிகங்கள். ஓகேங்களா? ரிவர் பேஸ்ட் சிவிலைசேஷன்ஸ். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். அதே மாதிரி டைக்ரிஸ் யூஃப்ரேட்டஸ் அப்படின்னு சொன்னால் மெசபொட்டோமியன் அவங்க நாகரிகம். உலக வரலாற்றில் எல்லா நாகரிகங்களும், எகிப்திய நாடு எடுத்திங்கன்னா நைல் நதி நாகரிகம். ஸோ எல்லா நாகரிகமும் நதி ஓரமாக தான் அமைஞ்சுது. அது எப்படி நம்ம ஃபோர்த் கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஆதிகால மனிதன் முதல் கற்களை மட்டும் எரிந்து பழகினான், கோடாரி ஒரு கட்டையில் இலையிலேயே கோடாரியை கட்டினான் அப்படின்னா அது பேர் பழைய கற்காலம், பேலியோலித்திக் ஏஜ். இந்த இடைப்பட்ட கற்காலம், அவன் நல்ல வில் அம்புல ஏத ஆரம்பிச்சான் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இடைப்பட்ட கற்காலம். கூறிய சிறிய கற்கருவிகள். இந்த கடைசியா நியோலித்திக், மனிதன் உணவு சேகரிப்பவன், அதுல இருந்து உணவு உற்பத்தியாளனா மாறுறான்.
அதாவது ஃபுட் கேதரர்ல இருந்து ஃபுட் ப்ரொடியூசராக மாறுறான். அது பேர் தான் நியோலித்திக் ஏஜ். நீங்கள் இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னால தெரியும், அழகாக டிவைட் பண்ணியிருப்போம். இது பேர் எட்டிமாலஜிம்பாங்க, வார்த்தைகளை பிரித்து பொருள் கொள்வது. லித்திக் அப்படின்னா ஸ்டோன், பேலியோ அப்படின்னா ஓல்டு. ஓகே, ஸோ பேலியோ லித்திக் ஓல்ட் ஸ்டோன், மீசோலித்திக் இன்டர்மீடியட் ஸ்டோன், நியோலித்திக் நியூ ஸ்டோன். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி மேலும் பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்களோட மெயின் சோர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் தான். டெக்ஸ்ட் புக்ஸ் ஏன்னா உங்களுக்கு டார்கெட் ஆச்சுன்னா, ஒன்று பொது அறிவு வளரும், முக்கியமான பர்பஸ் இந்த வீடியோ பல போட்டித் தேர்வு எதிர்கொள்கிற நண்பர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். நான் இப்போ பேசின சாப்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர். I will also discuss about the question papers in forthcoming lectures. So stay tuned with கஜா கல்வியகம். எங்களை ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.